ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். நாங்கள் வந்து ஒரு 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நான்வெஜ் ஃபாஸ்டிங்லேயே இருந்தோம். அந்த முறிக்கிற மாதிரி இந்த ஒரு ரெசிபி இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரைஸுக்கு நான் சிக்கன் வந்து போன்லெஸ் வந்து 300 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒன்றா ஆட் பண்ணி நம்ம சிக்கனை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற போன்லெஸ் சிக்கனில் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன். கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா கூட இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, அப்படியே ட்ரையாகவே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சிக்கன் சில்லி போடுற மாதிரி தான் இதுவும், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறிட்டுருக்கட்டும். இப்போது சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு. நான் ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒவ்வொரு பீசஸாக போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலில் வந்து நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம். சாப்பிட்டோம்னா நம்ம 65 மாதிரி தான் இருக்கும். சிக்கன் 65 அந்த மாதிரி தான் இருக்கும். சிக்கன் சில்லி அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. நான் பொறிக்கவே கொஞ்சம் கொஞ்சம் ஏற்கனவே எங்கள் பசங்க சாப்பிட்டுட்டாங்க. மீதியெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சிக்கன் பீசஸுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரைஸாக இது ஃப்ரை பண்ணணும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த ரைஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம் 1 அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். கேரட் பீன்ஸ் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், டொமேட்டோ பியூரி, சோயா சாஸ், 2 எக் எடுத்திருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ரைஸ் ஃப்ரை பண்ண போகிறோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு வந்து ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டேன். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 கப் இருக்குது, அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட நம்மக்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் அண்ட் பீன்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இது கூட கேப்சிகம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸை. இது கூட நான் 2 தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து டொமேட்டோ சாஸுக்கு பதிலாக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம்.
வெஜிடபிள்ஸ் எல்லாம் 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 முட்டையை நான் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த முட்டை கொஞ்சம் வேகிற மாதிரி நம்ம விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டை மேலேயே நான் வந்து பெப்பர் வந்து அது கூட தூவிக்கலாம் மேலே. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் கூட நம்ம அந்த முட்டையை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த ரா ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன பீசஸாக நான் பிச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ்சரோட நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சோயா சாஸ் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய ஆட் பண்ணால் அது கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. ஃபைனலாக இந்த ஸ்டேஜில் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ஒயிட் ரைஸ் வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலால் நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரைஸை வந்து இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து வீட்லேயே ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும். நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணலை. இந்த ஸ்டேஜில் நெய் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டிலே பண்ண இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே கனெக்டட். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.